லீவ் விட்டா தான் விட்டாங்க. நேரமே போய் தொலைய மாட்டேங்குது. என்னது என்னமோ எழுதியிருக்கு. என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது. யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்துக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை. தெளிவா அட்ரஸோட தான் எழுதியிருக்கு. நம்ம கிட்ட ஏதாச்சும் இருக்குமா? இருக்கு. சரி, நமக்கும் பொழுது போகல. யாராச்சும் வராங்களா? ப்ரோ, பக்கத்துல வேப்ப மரம், அதுக்கு பக்கத்துல கூட ஒரு பெரிய கிணறு, அங்க கூட ஒரு கூரை வீடு ஒன்று இருக்கும்ல, அது எந்த வழியில போகணும்? ப்ரோ நேராக போங்க. நேராக போயிட்டு ஃபஸ்ட் ரைட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட்டு. அங்கே தான் ஒரு பாட்டி தனியாக தங்கிட்டு இருக்காங்க. அங்கே தான். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. யாருப்பா? போகிற வழியில் இந்த 50 ரூபாய் கீழே கிடந்துச்சு, கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ஐயா, 2-3 நாளா 10 பேர்த்துக்கு மேலே வந்து இந்த 50 ரூபா கீழே கிடச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த கடிதாசியை நான் எனக்கு எழுத படிக்க தெரியாது. என்னையா பண்ணட்டும்? பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்கம்மா. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இல்லையா? ஐயா, அந்த கடிதாசை கிழிச்சு போட்டு போயா, தயவு செய்து. சரி, கிழிச்சு போட்டுறேன். அந்த லெட்டரை கிழிச்ச போட சொல்லி என்ன மாதிரியே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருமே இப்படி சிக்கலையே. யாரும் இல்லாமல் அனாதையாக வாழ்கிற ஒரு உசுருக்கு அந்த லெட்டர் வழியாக உதவி செய்கிற மனசு தான் கடவுளோ. ப்ரோ, இந்த 50 ரூபா கீழே கிடச்சிது. இந்த அட்ரஸ் மட்டும் சொல்கிறீங்களா? நான் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்கணும்.